சிறுமியும் நீலக்கல் காதனியும் ஒரு நாள் ஒரு கடைக்காரர் தன் கடைக்குள்ளே நின்று கொண்டு வெளியே இருந்த தெருவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுமி கடைக்கு வந்து ஜன்னலில் தன் முகத்தை அழுத்தினாள். அங்கே ஒரு சிறப்பான பொருளை பார்த்ததும் அவளது கண்கள் உற்சாகத்தால் மின்னின. அவள் கடைக்குள் நுழைந்து நீலக்கல் காதனியை காட்டச் சொன்னாள். இது என் அக்காவுக்காக, இதை அழகாக மடித்து தருவீர்களா என்று ஆவலுடன் கேட்டாள். கடைக்காரர் அவளை சந்தேகத்துடன் பார்த்து, உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார். சிறுமி தன் பர்ஸை எடுத்து திறந்து அதில் இருந்த ஒரு கைப்பிடி நாணயங்களை கடையில் கொட்டினாள். இது போதுமா என்று நம்பிக்கையுடன் கேட்டாள். நாணயங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த சிறுமி பெருமையுடன் தொடர்ந்தாள். நான் என் அக்காவுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். எங்கள் அம்மா இறந்ததிலிருந்து அவள்தான் எங்களை பார்த்துக் கொள்கிறாள். அவளுக்கு என ஒரு நிமிடம் கூட இல்லை. இன்று அவளது பிறந்த நாள். இந்த காதணிகள் அவளது காதுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். அவளது கதையால் நெகிழ்ந்த அந்த மனிதர் கடைக்குள் சென்று ஒரு பெட்டியை எடுத்து வந்து காதணிகளை அதற்குள் வைத்து ஒரு ரிப்பனால் சுற்றி ஒரு அழகான வில்லை கட்டினார். இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி பத்திரமாக எடுத்துச் செல் என்றார். அந்த சிறுமி தனது பொக்கிஷமான பரிசை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கடையிலிருந்து வெளியே ஓடினாள். அன்றைய தினம் பிற்பகுதியில் ஒரு இளம் பெண் அதே கடைக்குள் நுழைந்து பரிச்சயமான பெட்டியை, பிரித்த காகிதத்தையும் அவிழ்க்கப்பட்ட வில்லையும் சேர்த்து கவுண்டரில் வைத்தாள். இந்த காதணிகள் இங்கு வாங்கப்பட்டதா? அதன் விலை என்ன என்று விசாரித்தாள். கடைக்காரர், எந்த ஒரு பொருளின் விலையும் எனக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே உள்ள ரகசிய ஒப்பந்தம் என்று பதிலளித்தார். அந்த பெண் தன் கவலையை வெளிப்படுத்தினாள். ஆனால் என் தங்கையிடம் சில நாணயங்கள் மட்டுமே இருந்தன. இவை உண்மையான நீலக்கல் காதணிகள் இல்லையா? அவை விலை உயர்ந்ததாக இருந்திருக்க வேண்டும். எங்களால் அதை வாங்க முடியாது. அவள் மிக உயர்ந்த விலையை கொடுத்திருக்கிறாள். எந்த ஒரு பெரியவராலும் கொடுக்க முடியாததை அவளிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்தாள். அந்த பெண் அந்த பரிசின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டதும் கடை முழுவதும் அமைதியானது. பணத்தால் அல்ல, நிபந்தனையற்ற அன்பால் கொடுக்கப்பட்ட அந்த பரிசை அவள் இறுக்கமாக பிடித்து கொண்ட போது அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. நீதி ஒரு பரிசின் மதிப்பு அதன் பண மதிப்பில் இல்லை, மாறாக அதற்கு பின்னால் உள்ள அன்பிலும் தியாகத்திலும் தான் இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. உண்மையான தாராள மனப்பான்மை இதயத்திலிருந்து வருகிறது. மேலும் எண்ணமும் நோக்கமுமே மிக முக்கியமானவை இருக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.